என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். இந்த வசனத்தில் இந்த புத்தகத்தை எழுதின கடவுளுடைய மனிதன் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி இந்த எபிரேய சபைக்கு அவர் சில எச்சரிப்புகளை காட்டி அவர்கள் போக வேண்டிய பாதை எது, அவர்களுடைய அழைப்பு எது, அவர்கள் எதை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள், அதை பெற்றுக்கொள்ள போகிற வழியிலே என்னென்ன காரணங்களினாலே அதை அவர்கள் பெறாமல் போய்விட முடியும் என்பதை ஏற்கனவே அழைப்பு பெற்று சில பல காரணங்களினாலே அதை பெற்றுக்கொள்ளாமல் போன மக்களை உதாரணமாய் காட்டி எச்சரிக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த வசனத்தில் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள், don't be harden your heart or do not be harden your heart, இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்கிற தலைப்பிலும் அதோடு கூட இன்றைக்கு டுடே அவருடைய சத்தத்தை கேளுங்கள் என்கிற அடிப்படையில் நாம் இந்த பகுதியை சிந்திக்க போகிறோம். இந்த வசனங்களை நீங்கள் கூர்ந்து பார்த்தால் அங்கே அவர் சொல்லுகிறார், பாவம் வஞ்சனை உள்ளது அல்லது பாவத்தின் வஞ்சனை. ஒரு மனிதனுடைய இருதயம் கடினமாய் போவதற்கு ஆர் ஹார்டன் ஆகிறதுக்கு காரணம் என்ன என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் வஞ்சனை. இந்த பாவம் வஞ்சனை உள்ளது, ஏமாற்றக்கூடியது. ஏமாற்றக்கூடிய இந்த பாவமானது படிப்படியாக ஒரு மனிதனுடைய இருதயம் கடினமாகிறது. எப்படி என்றால், it will not happen in one day, it will not happen in even 1 month, it's a process. அவனுடைய குழந்தை பருவத்திலிருந்து அவனுடைய பெற்றோர் அல்லது பள்ளிக்கு போகிற போது அவர்களுடைய ஆசிரியர்கள் அல்லது சமுதாயத்திலே அவர்கள் சந்திக்கிற மனிதர்கள் என்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் அவர்கள் கடந்து போகிற போது வருகிற கரெக்ஷன்ஸ் ஆர் வருகிற டிசிப்ளின்ஸ் ஆர் வருகிறதான கிரிட்டிசிசம்ஸ், இவைகள் எதையும் ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு மனிதனுக்கு அன்று துவங்கி the first day when he got a correction from his teacher or from his parents, அன்று துவங்கி அது படிப்படியாக ஹார்டன் ஆயிட்டே போய் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் அது ஒரு பாறாம் கல்லை போல, ஒரு பெரிய ஒரு பாறையை போல கடினமாய் மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனுடைய துவக்கம் the deceitfulness of sin, பாவத்தினுடைய வஞ்சனை என்று சொல்லுகிறார். பாவத்தின் வஞ்சனையினாலே பாதிக்கப்படுகிற அல்லது இருதயம் கடினமான அவர்களை என்ன செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், பாருங்க இங்க 10ஆம் வசனத்துல கடவுள் ஏற்கனவே பாவத்தின் வஞ்சனையினாலே கடினமாய் போன ஒரு கூட்ட மக்களை தான் எப்படி நடத்தினேன் என்று சொல்லுகிறார். அதிலே அவர் சொல்லுகிறார், நான் அவிதமாய் கடினமாய் போன மக்களை அரோசித்தேன். அரோசித்து என்கிற வார்த்தை நமக்கு புதிது. அதனுடைய வேறொரு தமிழ் வார்த்தை என்னவென்றால், அவர்கள் மீது கோபம் கொண்டேன் அல்லது அவர்கள் மீது கோபம் அடைந்தேன், அவர்கள் மீது கோபத்தை காட்டினேன் என்று சொல்கிறார். அந்த இருதயங்களை கடினப்படுத்தின, பாவத்தின் வஞ்சனையில் விழுந்து போன, என் வழிகளை அறியாத அந்த மக்கள் மீது நான் கோபம் கொண்டேன். கோபம் கொண்டு அவர்கள் இருதயம் கடினமானதினாலே
என்னுடைய வழிகளை அவர்கள் ஒரு காலம் அறிந்து கொள்ள முடியாது, என் வழிகளை அவர்கள் அறியாதவர்கள் என்று சொல்லி, நான் அவர்களுக்கு அழைத்த அழைப்பிலே அவர்கள் பெற வேண்டிய அந்த கோல் எதுவோ அதை அவர்கள் பெறாதபடிக்கு நான் தடை செய்து விட்டேன் என்று சொல்லுகிறார். கடவுள் அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள், கடவுளின் வழியை அறியாதவர்கள், காரணம் அவர்கள் இருதயம் கடினமாயிருக்கிறது என்று அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை அல்லது கடவுளுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி ஆணையிட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். என்று சொல்லிவிட்டு அந்த பகுதியை காரணமாய் காட்டி, உதாரணமாய் காட்டி, இந்த புத்தகத்தை அன்றைக்கு படித்த அந்த எபிரேய சபைக்கு அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அவர்களைப் போலவே நீங்களும் இருதய கடினம் உள்ளவர்களாய் மாறிவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Do not let your heart to be hardened. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பகுதியிலே அவர் யாரை முன்குறித்திருக்கிறார்? நாம் அநேக முறை கேட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களை அவர் காட்டுகிறார். அதுவும் எந்த இஸ்ரவேல் மக்களை காட்டுகிறார் என்றால், எகிப்திலிருந்து புறப்பட்டு 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் வழிநடந்து வந்த அந்த மக்களை காட்டுகிறார். 40 years they were in the wilderness led by Moses. அந்த மக்களை தான் அவர் இங்கு உதாரணமாய் காட்டுகிறார். இந்த மக்கள் யாத்திரையாகமம் 32:9 சொல்லுது, 33:3 சொல்லுது, உபாகமம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் 13ஆம் வசனம் ஆகிய இவைகளில் சொல்லுது, அவர்கள் வணங்கா கழுத்து உள்ள மக்கள். வணங்கா கழுத்து உள்ளவர்கள் என்றால் என்ன? நமக்கு கழுத்து என்ன பண்ணும்? கீழே வளையும், பின்னாடியும் போகும், சைடில் திரும்பும், எல்லாமே செய்ய முடியும். நம்மளுடைய இந்த கழுத்து அமைப்புகளை கடவுள் அவ்விதமாய் படைத்திருக்கிறார். we can able to do everything, is it not? ஆனால் அவர்கள் கழுத்து வளையாதான். கழுத்து வளையாம ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் வாழ முடியுமா என்றால், பிசிக்கலா வாழ்வது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஸ்பிரிச்சுவலி இட் இஸ் பாசிபிள். God is talking here spiritually. ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் எனும் பட்சத்தில் அவர்களுக்கு கடவுள் கொடுக்கிறதான எந்த ஒரு கற்பனைகளையும், கட்டளைகளையும், கருத்துகளையும், அதாவது அவருடைய வசனங்களையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்ய வாஞ்சை இல்லாத கடினம் உள்ள கழுத்து, அதை தான் அவர் வணங்கா கழுத்து உள்ள மக்கள் என்று சொல்லுகிறார். அந்த வணங்கா கழுத்து உள்ள மக்களை குறித்து கடவுள் என்ன ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார்? You will not enter in my rest. என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த புத்தகத்தை எழுதின இவர் இந்த பகுதியை எங்கிருந்து எடுக்கிறார், எங்கிருந்து எடுத்து கையாளுகிறார் என்று நீங்கள் பார்த்தால், சங்கீதம் 95க்கு வாருங்கள். 6ஆம் வசனத்துல ஆங்கில பதம் சொல்லுகிறது, God the Lord is our maker. கடவுள் நம்மை உண்டாக்கினார். கடவுள் நம்மை உண்டாக்கினார். உண்டாக்கினது மட்டுமல்ல, நாம் அவருடைய கரங்களில் இருக்கிறோம். எப்படி என்றால், ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை காலையில் பட்டியிலிருந்து அழைத்து கொண்டு புல் இருக்கிறதான இடத்திற்கு கொண்டு போய் மேய்ச்சலை அது காணும்படியாய் செய்து நடத்துகிறது போலவே, அதாவது அந்த ஆடுகளின் மீது அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது போலவே, கடவுள் நம்மை உண்டாக்கினார். உண்டாக்கிவிட்டு நம்மை அவருடைய ஆடுகளாய், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் வைத்திருக்கிறார். அவருடைய பசுமையான மேய்ச்சலை நாம் பெற்றுக்கொள்ளும்படி வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய சத்தத்தை கேளுங்கள். 7ஆம் வசனம், நாம் கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள், அவருடைய ஜனங்கள், அவருடைய ஆடுகள். ஆகவே அவருடைய சத்தத்தை கேளுங்கள் என்று சொல்லிட்டு, எப்படி கேட்கணும் என்றால், வனாந்தரத்தில் ஏற்கனவே ஒரு கூட்ட மக்கள் கேட்காமல் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். அவர்களைப் போல இல்லாமல் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே இருந்துதான் இந்த பகுதியை, இந்த புத்தகத்தை எபிரேயரை எழுதினவர் எடுத்து பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு
3 வகையான இளைப்பாறுதல். முதல் இளைப்பாறுதல் என்னவென்றால், அது மனிதனுக்கு கடவுள் ஏற்படுத்தினது. 7ஆம் நாள் ஓய்வு நாள். கடவுள் 6 நாட்களில் உலகத்தில் உள்ளவைகளை மனிதனை சிருஷ்டித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகவே அதை பரிசுத்தப்படுத்தினார். அதை இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேயின் மூலமாக வனாந்திரத்தில் சட்டமாக கொடுத்தார். சோ 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்பது ஒரு ஓய்வு நாள் அவர்களுக்கு. அதோடு கூட அவர்கள் கானானுக்குள் நுழைந்த பின்பு அங்கே பலவிதமான யுத்தங்கள் நடக்கும். பல ஜாதிகளை எதிர்த்து, அந்த எல்லா ஜாதிகளையும் எதிர்த்து அவர்கள் வெற்றி கொண்ட பின்பு அங்கே ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல் என்கிற ஒரு இளைப்பாறுதல் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது. அது அவர்களுக்கு ஆனால் கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை என்றால், கடவுள் சொன்னபடியே அவர்கள் எல்லா ஜாதிகளையும் அழிக்கவில்லை. எல்லா ஜாதிகளும் அழிக்கப்படாமல் இருந்ததனாலே அங்கே எஞ்சியிருந்த மக்கள் அவர்கள் இளைப்பாற முடியாமல் பார்த்து கொண்டார்கள். ஆகவே அந்த இளைப்பாறுதல் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. தென் கடவுள் ஏறக்குறைய மோசேவுக்கு பின்பு ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு பின்பு தாவீது வழியாக ஒரு இளைப்பாறுதலை இங்கே கட்டளையிடுகிறார். இந்த பகுதியில் சங்கீதம் 92 ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு பின்பு, அன்றைக்கு அவர்கள் இளைப்பாறுதலை பெறவில்லை. இப்பொழுது நீங்கள் அவரால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள், அவருடைய ஜனங்கள். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு செவி கொடுத்தால், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் செவி கொடுத்தால், அவர்களைப் போல இளைப்பாறுதலில் நுழைய முடியாமல் போகாமல் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த 3வது இளைப்பாறுதல் பகுதி தான் இது. இதைதான் எபிரேயர் புத்தகத்தில் எடுத்துக்கொண்டு நமக்கு செய்தி கொடுக்கிறார். என்னவென்று சொல்லுகிறார்? இவ்விதமாய் நடந்தது, மக்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள், பாவம் அவர்களை வஞ்சித்து விட்டது, ஆகவே கடவுளுடைய வழிகளை அவர்கள் அறியவில்லை, அவர்கள் இருதயம் வழுவி போய்விட்டது, கடவுள் அவர்களை இளைப்பாறுதலில் பிரவேசிக்க அனுமதிக்கவில்லை. எனவே இப்பொழுது நீங்கள் என்று சொல்லி அந்த எபிரேய மக்களுக்கு சொல்லுகிறார். சொல்வதோடு கூட நமக்கும் இப்பொழுது சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயம் கடினப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Don't let your heart to be hardened. உங்கள் இருதயம் கடினப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இங்கே இதை சொல்லிவிட்டு நீங்க பாருங்க, 8ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் வரைக்கும் குறைந்தபட்சம் 4 முறை கடினப்படுத்தாதிருங்கள், கடினப்படுத்தாதிருங்கள். Don't be hardened. Don't be your heart to be hardened. Harden என்று 4 முறை எச்சரித்திருக்கிறார். 4 times. ஏன் என்றால், இருதயம் மனிதர்களுக்கு வெகு எளிதில் கடினமாகிவிடும். மக்கள் கேட்பாங்க, மனசு என்ன கல்லாயிடுச்சா அப்படின்வாங்க. சில முடிவுகளை எடுக்கும்போது, சில காரியங்களை செய்யும்போது குடும்பத்தில் பேசிக்குவாங்க, உன் நெஞ்சு என்ன இவ்வளோ கல்லாயிடுச்சா, கல் மனசுக்காரனே அப்படின்றவாங்க. இல்லையா? மனது அல்லது இருதயம் கல்லாய் போய்விடும். பிசிக்கலா இல்ல, உணர்வுகளின் அடிப்படையில் என்பது இயல்பு. இதைதான் கடவுள் ஆவியானவர் வழியாக நம்மை எச்சரிக்கிறார். இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். யாரெல்லாம் கடினப்படுத்தினார்களா என்றால், ஒட்டுமொத்த மக்களும், வனாந்திரத்தில் இருந்த ஒட்டுமொத்த மக்களும் கடினப்படுத்தினார்கள். ஆகவே கடவுளுடைய நன்மையை பெறாமற் போனார்கள். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய், இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய் மட்டுமே சபைக்குள் வந்து நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. If you come to church, there is only one possible way, that you believe in Jesus. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். That is the only reason you are here. அவிதமாய் வருகிற மக்களுக்கு still there is a possibility உங்களுடைய இருதயம் கடினமாய் போவதற்கு. அதுதான் எச்சரிப்பு. Still there is a possibility that at any time your heart may be hardened. So be careful. Take this one as a warning. Isaiah chapter 48 verses 4.
அவர் சொல்றாரு பாருங்க, நீ கடினமுள்ளவன் என்றும் உன் பிடரி, அதாவது உன் கழுத்து நரம்பு இரும்பு என்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேல் மக்களை பத்தி அவர் சொல்றாரு. அவனுடைய நெற்றி எப்படி இருக்குதான்? வெண்கலம். அவர்களுடைய கழுத்து நரம்புகளை குறித்து அவர் சொல்றாரு, பிடரி நரம்பு இரும்பு, அயன். அந்த அளவுக்கு they were hardened their neck and also their face. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் கடின முகமுள்ள, முரட்டாட்டம் உள்ள மக்கள், இருதயம் உள்ள மக்கள், கடினமான ஒரு முகம். அவங்களுடைய முகமே ஒரு ஹார்டா இருக்கும். hardened, their face is hard. He was talking about Israel people. அதே எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் பாருங்க. 3:7. அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தார், அதனுடைய பின்பகுதி, இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்கள். கடினமான நெற்றி. நம்ம எபிரேயர்ல என்ன பார்த்துட்டோம்னா, இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று. ஆனா வேதம் ஆங்காங்கே வணங்கா கழுத்து, அல்லது இரும்பு போன்ற கருத்து, அல்லது வெண்கலம் போன்ற நெற்றி, அல்லது கடினமான முகம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறது. நாம் இருதயத்தை தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் இப்பொழுது நெற்றி, கழுத்து என்று நாம் இங்கே வசனங்கள் காட்டப்படுகிறது என்று பார்த்தால், we need to understand one thing. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் வாயில் அச்சரம் வந்திருக்குது? வாய்ப்புண். வாய்ப்புண் என்று சொல்லுவோம். வாய் முழுசும் புண்ணாயிடும், நாக்கெல்லாம் புண்ணாயிடும், சாப்பிட முடியாது, இல்லையா? அந்த மாதிரி வந்திருக்குதா? எனக்கு நிறைய வந்திருக்குது அடிக்கடி, முந்தியெல்லாம். இந்த வாய்ப்புண் வருது இல்ல, அதெல்லாம் வாயில புண்ணுன்னு அர்த்தமா? ஆனஸ்டா, வயிற்றுல இருக்கிறதான பிரச்சனை. வயிற்றுல ஏதோ ஒரு அதீதமான காரம், அல்லது அதீதமான எண்ணெய் வஸ்துக்கள், அல்லது வேறு ஏதோ ஒரு சில காரியங்கள்னாலே அங்கே முதலாவது என்ன ஆகுதுன்னா, அது தன்னுடைய கிரியையை செஞ்சு அங்கே புண் உருவாயிடுது. நம்ம வயிற்றுக்குள்ள குடல் பகுதியில் புண் ஆயிடுது. அந்த புண்ணு ட்ரீட் பண்ணாம ஒரு சில நாட்கள், சில நேரங்களில் ஒரு வாரங்கள்லாம் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய தன்மையை வெளிப்படுத்துவதற்கு அது காட்டுகிறது தான் நம்மளுடைய நாக்குல, நம்மளுடைய வாயில. ஆக ஏற்கனவே வயிற்றுக்குள் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினுடைய வெளிப்பாடு தான் நாக்கிலும் வாயிலும் இருக்கிறதான புண்கள். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உள்ளே இருக்கிறதனுடைய வெளிப்பாடு தான் வெளியே. தி சேம் வே, ஒரு மனிதனுடைய இருதயம் கடினமாயிட்டாதான் அந்த இருதய கடினத்தின் நிமித்தம் அவனுடைய கழுத்து கடினமாகும், அவனுடைய முகம் கடினமாகும், அவனுடைய நெற்றி கடினமாகும். அததான் வேதம் முழுவதும் கடவுள் சொல்லிட்டு வராரு. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, இருதயத்திற்குள் கீழ்ப்படிதலற்ற ஒரு ஜனங்கள். ஆகவே அவர்கள் கழுத்து வணங்கவில்லை கடவுளுடைய வார்த்தைகளுக்கு. இருதயத்திற்குள் கீழ்ப்படிதலற்ற அல்லது கடினமுள்ள இருதயம் உள்ள மக்கள். ஆகவே அது அவர்கள் முகத்தில் வெளிப்படுகிறது, கடின முகம், கடினமான முகம். அல்லது அவர்கள் கழுத்தில் வெளிப்படுகிறது, அல்லது அவர்கள் நெற்றியில் வெளிப்படுகிறது, கடினமான ஒரு நெற்றி என்பது போல வேதம் சொல்லுகிறது. திஸ் ஆல் பிக்சர். பிசிக்கலி அவங்க இரும்பு கழுத்து உள்ளவங்க இல்ல, பிசிக்கலி அவங்க வெண்கல நெற்றி உள்ளவர்கள் அல்ல. Because they were hardened in their heart spiritually God is speaking here. அவனுடைய முகம் கடினமாகவும் நெற்றி கடினமாகவும் கழுத்து கடினமாகவும் இருக்கிறது என்று சொல்லி, ஆக இந்த மக்கள் இப்படி தொடர்ச்சியாய் இருந்து கொண்டே இருந்தார்கள். அப்படி இருந்த அந்த மக்களுக்கு கடவுள் ஊழியக்காரனை அனுப்புகிறார். அவ்வப்போது அனுப்பி கொண்டே இருந்தார். எடுத்து படிச்சு பாருங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனி தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். கழுத்தை அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்காத, வளைஞ்சு கொடு, கேடு, நான் சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள், செயல்படு அக்கார்டிங் டு தட் என்று அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். பட் தீஸ் பீப்புள் நாட் லிசன். யாரு? அந்த இஸ்ரவேல் மக்கள். they were not listen.
They never listen. What happened? God let them go astray. கடவுள் அவர்கள் கெட்டு அழிந்து போகும்படியாய் சின்னாபின்னமாகும்படியாய் விட்டு விட்டார். சங்கீதம் 81:12 சொல்லுது பாருங்க. இவ்வளவு காரியத்தையும் அவர் சொன்னாரு, செய்தாரு. தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், வார்த்தைகளை கொடுத்தார், மனம் திரும்பு என்று அழைப்பு கொடுத்தார். They not listen finally. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். I gave message after message. I sent prophets after prophets. They warned them. Don't be stiff-necked or don't be hard on your heart என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், கேட்கவில்லை. So finally God did one thing. What is that? God let them. அவர்களை விட்டு விட்டார். எதற்கு? அவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாய் இருக்கட்டும் என்று விட்டு விட்டார். அவர்கள் கடின உள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருந்தால் என்ன நடக்கும்? They will not enter in God's rest. They will not know God's heart. They will not know God's ways. So that they will go astray. அவர்கள் கெட்டு அழிந்து போவார்கள். அது நடந்ததா அவர்கள் வாழ்க்கையில என்றால் எஸ். எருசலேம் தரைமட்டமானது. அவர்கள் மீதி இருந்தவர்கள் சிறைகளாய் பாபிலோனுக்கு போனார்கள். ஆகவே கடவுள் உன் கழுத்தை கடினமாக்காதே, உன் முகத்தை கடினமாக்காதே, உன் இருதயத்தை கடினமாக்காதே என்று அவர்களுக்கு பல வகைகளில் சொல்லிக்கொண்டே வந்தார். These people never listened. Finally God led them to go according to their heart's desire. அவர்கள் இருதயம் கடினமாய் இருக்கும்படியே விட்டு விட்டார். ஏனெனில் மனம் திரும்ப அவர்கள் வாஞ்சை இல்லாதவர்களாய் இருந்தார்கள், விட்டு விட்டார். அப்போ இருதயம் கடினமாய் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 28:14 சொல்லுது, இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். யார் ஒருவன் தன் இருதயத்தை தொடர்ச்சியாய் கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறானோ, he will not escape calamity. He will not escape danger. தீங்கு அவனுக்கு உத்தரவாதமாகிறது. இருதயத்தை கடினப்படுத்துகிறவன். நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்ற சில சின்ன சின்ன வேலைகள் சொல்லும் போது, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சொல்லுகிற போது, அல்லது நம்முடைய ஆசிரியர்கள் சொல்லுகிற போது, சக மாணவர்களோடு இணைந்து கொண்டு ஆசிரியர்களை கிண்டல் பண்ணிட்டு, அல்லது காரியங்களை செய்யாமல் இருக்கிற அநேக வாலிப மக்கள் அவங்கவுங்க காலத்தில் இருந்திருப்பாங்க. அவர்கள் அடுத்த சில ஆண்டுகளில் ஒருவேளை அவர்களுடைய வழிகளிலிருந்து மாறாமல் இருந்திருந்தால், ஐ டெல் யூ, இன்றைக்கு அவங்க எல்லோருமே அவங்க வாழ்க்கையில மிகவும் ஒரு கடினமான பாதையில் பயணப்பட்டு இருந்திருப்பாங்க. Those who did according to that in their school or college or at home, but afterwards they repent. யாரெல்லாம் மனம் திரும்பிட்டாங்களோ அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர்கள் நல்ல ஒரு கல்வியை பெற்றிருப்பாங்க, ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்பாங்க, குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் அவ்விதமாய் ஆகி ஆனால் அதிலிருந்து மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் இருந்தாங்களோ, they will have a very bad testimony now. அவங்க வாழ்க்கையில் அதற்கான விளைவுகள் இருக்கும். நீங்க உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில், உங்கள் குடும்ப வட்டாரத்தில் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, you will have a lot of people, those who not repent from their hardness, those who followed their hearts folly. அவர்கள் இருதயத்தினுடைய வாஞ்சைக்கு பின்னாடியே போனவங்க. காரணம் என்ன? கடவுள் அவர்கள் இருதய கடினத்திற்கு விட்டுடுறாரு. இருதயம் கடினமானவனுக்கு கண்டிப்பாக தீங்கு தப்பாது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன சொல்றாரு? தீங்கில் விழுவான். He will fall in his folly. He will fall in danger. He will fall in his calamity. ஒரு நல்ல ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 29 முதல் வசனத்துக்கு திருப்புங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன். இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டாங்க. தொடர்ச்சியாய்
கடவுள் கடிந்து கொண்டே இருந்தாரு, நீ வணங்கா கழுத்து உள்ள ஜனம், உன் கழுத்து வெண்கலமாயிருக்கிறது, இரும்பாயிருக்கிறது என்று சொல்லி கடிந்து கொண்டே இருந்தார். வசனத்தை அனுப்பி கொண்டே இருந்தார். அவர்கள் தொடர்ச்சியாய் தங்கள் பிடரி என்றால் கழுத்து, தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். என்ன நடந்தது? சகாயம் இல்லாமல், சகாயம் என்றால் உதவி இல்லாமல் திடீரென்று நாசமானார்கள். ஆங்கில வேதம் சொல்லுகிறது, அந்த பகுதியை broken beyond remedy or broken beyond recovery or broken beyond repair. ஒரு பொருளை ரிப்பேர் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு broken ஆயிடுச்சு, இனிமே அதை ரிப்பேர் பண்ண முடியாது. அல்லது ரெக்கவரியே பண்ண முடியாத அளவுக்கு பிரேக் ஆயிடுச்சு. அல்லது ரெமிடியே இல்லை என்கிற அளவுக்கு அது புரோக்கன் ஆயிடுச்சு. யார சொல்றாரு என்றால், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர். பிரியமானவர்களே, இந்த எச்சரிப்பு நிறைந்த வேத வசனங்கள்லாம் வேதத்தில் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இது எழுதப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்கள் இதை படிக்கல. இந்த வசனங்கள் எழுதப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இது கைகளில் கிடைக்கவில்லை எனும் பட்சத்தில் யாருக்கு எழுதப்பட்டுச்சு? The people, those who will receive in their hand. யாருக்கு அது கரங்களில் கிடைக்கும்? யார் ஒருவர் சபையில் அமர்ந்து வசனத்தை கேட்பார்கள், அவர்களுக்கு எழுதப்பட்டுச்சு. அவர்கள்தான் நாம். அதாவது நம் வாழ்வு காலத்தில், நமக்கு முன்னாடியும் அநேக தலைமுறைகள் இருந்துச்சு, நமக்கு பின்னாடி வரப்போகிறது. ஆகவே இந்த வசனங்கள்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. When God sees and when God says you, இருதயத்தை கடினப்படுத்தாத என்று, repent, otherwise it will be broken beyond remedy or beyond recovery or beyond repair. ரிப்பேரே பண்ண முடியாது என்கிற அளவுக்கு ஒடிஞ்சு போயிடும் வாழ்க்கை. ஆகவே காலம் இருக்கும் போதே, அதுதான் வேதம் சொல்கிறது, இன்று என்று சொல்லப்படும் அளவுக்கும் புத்தி சொல்லுது. As long as it is called today, if you listen his voice, அப்படின்னா எபிரேயர்ல சொல்றாரு, if you listen his voice, யாருடைய வாய்ஸ்? ஹோலி ஸ்பிரிட்னுடைய சத்தத்தை நீ கேட்பாய் என்றால், இன்று டுடே என்று சொல்லப்படும் வரைக்கும் புத்தி சொல்லு, ஒருவருக்கு புத்தி சொல்லு என்று அவ்வளவு அழகாய் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே தான் பிரியமானவர்களே, இந்த சபையிலே நாம் தொடர்ச்சியாய் கர்த்தருடைய வசனங்கள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இஃப் ஒரு வேலிடான ஒரு கிரிட்டிசிசம் அல்லது ஒரு வேலிடான ஒரு கரெக்ஷன்ஸை ஏற்றுக்கொள்ள விரும்பாத பிள்ளைகள், அவர்களுடைய எதிர்காலம் நன்றாய் இருக்காது. Over the period of time, அவருடைய இருதயம் கடினமாகிவிடும். Over the period of time, it will evident in their face. Their face will be hardened. Their neck will be hardened. Their forehead will be hardened. Reason, their heart is hardened. The same way, ஒரு வேலிடான ஒரு corrections or criticism ஏற்றுக்கொள்ள விரும்பாத சகோதரிகள் சகோதரர்கள் சபைகளில் உண்டு, உலகத்தில் உண்டு, குடும்பத்தில் உண்டு. அவர்கள் இன்று என்று சொல்லப்படுவதற்கு வரைக்கும், as long as you have today, உங்களுக்கு இன்னைக்கு டுடே இருக்குதா? இருக்குது, நீங்க இருக்கிறீங்க இன்னைக்கு. You have today. We don't know about tomorrow. But we have today. We are living here. So as long as you have today, repent, listen his voice. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால், இன்றைக்கு செவி கொடுப்பீர்களானால், நான் நேற்றுக்கு செவி கொடுத்தேன், that's finished. We are talking about today. நான் tomorrow கேட்டுக்குவேன். We don't know. tomorrow இருக்கும், ஆனா tomorrowல நாம் இருக்குமா தெரியாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் உண்டு. ஏலி என்கிறதான ஒரு ஆசாரியனுடைய 2 மக்கள்
பிள்ளைகள், ஓப்னி, பினேகாஸ். இந்த 2 பேரும் பலவிதமான பாவங்களை செய்து கொண்டிருந்தாங்க. ஆசாரியர்களுக்கு கடவுள் முதல் தரமானதை கொடுத்து போஷித்தார். என்றாலும் இந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் பலியிடுகிற அந்த பலி இருக்கு இல்லையா, அந்த பலியில் இருக்கிறதான இறைச்சி, அவைகளிலே கொழுப்பை எடுப்பதற்கு முன்பே ஆசாரியனுக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த பானைகளிலிருந்து குத்தி எடுத்துட்டு போயிடுவாங்களாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கலாம். அதை ஈவன் 11ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். எடுத்துட்டு போயிடுவாங்களாம். அப்படி எடுத்துட்டு போறதுனால மக்கள் கடவுளுக்கு பலி செலுத்துறதையே விருப்பம் இல்லாமல் போனாங்க என்று சொல்லுது. 1. 2வது, கர்த்தருடைய ஆலயத்தில் அன்றைக்கு இருந்த அந்த கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் உதவி செய்வதற்கு வந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த பெண்களோடு இந்த 2 ஓப்னி பினேகாஸ் என்கிற வாலிபர்கள், ஆசாரியர்கள் உபச்சாரம் பண்ணியிருக்காங்க. இப்படி பல்வேறு காரியங்களை அவங்க செய்தாங்கல்ல. கடவுள் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் ஏலியின் இடத்துல. நீங்க அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல போய் படிச்சா பார்க்கலாம். அனுப்பி சொல்றாரு, இவ்விதமான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீ இன்னும் கண்டிக்கல ஒழுங்கா. ஆகவே உன்னையும் உன் சந்ததியும் நான் நியாயந்திருக்க போகிறேன், தள்ளிவிட போகிறேன். வாட் வில் பி த, அதற்கு என்ன அடையாளம் என்றால் உன்னுடைய 2 பிள்ளைகளும் ஒரே நாளில் சாவாங்க. அதுதான் அடையாளம். மீண்டும் கடவுள் இதை சாமுவேல் என்கிறதான அந்த வளர்ந்து வருகிறதான ஒரு பையன்கிட்ட சொல்றாரு 3ஆம் அதிகாரத்துல. 1 சாமுவேல் 3:12. நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை ஏலி அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு ஏற்கனவே அறிவித்தேன். கடவுள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறார். ஆனாலும் அவன் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க பிள்ளைங்களை திருத்த, அவர்கள் இருவரையும் அந்த பணியில் இருந்து நீக்கல. I heard that you are doing this one. நீங்க 2 பேரும் வெளியே போங்க. You are not allowed here to serve God because you have sinned against him என்று சொல்லி அவன் தன் பிள்ளைகளை அனுப்பல அந்த வேலையிலிருந்து. அந்த பிள்ளைகள்கிட்ட கண்டிப்பாக கடவுள் சொன்னார் ஆங்கில வசனத்துல, பிகாஸ் பாருங்க, for I have told him that I am about to do judge his house forever for the iniquity which in you, because his sons brought a curse on themselves and he did not rebuke them. அவன் அவர்களை கண்டிக்கவில்லை, கண்டிக்கல. அதனால நான் அதை செய்வேன்னு சொல்றாரு. கடைசியில் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் போய் பாருங்க. They both of them died in the same day. ஒரே நாளில் இறந்து விட்டார்கள். அவர்கள் 2 பேரும் ஒரே நாளில் இறந்து போனதுக்கு காரணம் என்ன? கடவுள் தொடர்ச்சியாய் செய்தியை அனுப்பினார், தீர்க்கதரிசி வழியாய் அனுப்பினார், சாமுவேல் வழியாய் சொன்னார். அந்த 2 பேருடைய தகப்பனாக ஏலியும் அவர்களை கண்டிக்கவில்லை. அவர்களும் அவர்களுடைய செயல்களிலிருந்து திரும்பவில்லை. தங்களை கடினமாக்கி கொண்டார்கள். தாங்கள் ஆசாரியர்கள், ஆகவே தங்களுக்கு யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்பது போல ஒரு மிதப்புல இருந்தாங்க. Then God did what he has already told. இருவரும் ஒரே நாளில் அழிந்து போனார்கள். நீதிமொழிகள் 29:1 என்ன பார்த்தோம்? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் கழுத்தை கடினப்படுத்துகிறவன், அதாவது தன் கழுத்தை வளைந்து கொடுக்காமல், கீழ்ப்படிய விரும்பாமல், மாற்ற விரும்பாமல் இருக்கிறவன் சகாயம் இல்லாமல் சடுதியில் நாசமடைந்து விடுவான். கேட்கிறதுக்கு எவ்வளவு பயமா இருக்குது. சகாயம் இல்லாமல் சடுதியில் நாசம் என்பது. பிரியமானவர்களே, நம்ம வாரம் தவறாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதன் வழியாக கடவுளுடைய இருதயம் என்ன என்று வெளிக்காட்டப்படுகிறது. வசனத்தை சரியான முறையில் விரித்து கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் உன்னிடத்திலே என்று காட்டப்படுகிறது வசனத்தில். which means வாரம் தவறாமல் நீங்கள் செய்தியை வாங்கி கொண்டே இருக்கிறீர்கள் கடவுள்கிட்ட.
ஏலிக்கு வசனம் வந்தது போல, அல்லது இஸ்ரவேல் மக்களுக்கு வசனம் வந்தது போல. பட் ஏலியும் திரும்பல, ஏலியுடைய பிள்ளைகளும் திரும்பல, இஸ்ரவேல் மக்களும் திரும்பல. They all face that consequences. அதனுடைய விளைவுகளை அனுபவித்தார்கள். ஆகவே இவை எல்லாவற்றையும் இணைத்து எபிரேய புத்தக ஆக்கியோன் நமக்கு இப்பொழுது எழுதுகிறார். Don't be hardened. உங்கள் இருதயம் கடினப்படாதபடிக்கு பாருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். காரணம், உங்களுக்கு என்று ஒரு அழைப்பு இருக்கிறது. என்ன அழைப்பு? பரம அழைப்பு உங்களுக்கு உண்டு. என்ன பரம அழைப்புனா, இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரு ஆசாரியர் இருக்கிறார், அப்போஸ்தலர் இருக்கிறார். அவரில் பங்கு பெறுகிறதான ஒரு அழைப்பு உங்களுக்கு இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். ஆகவே அதில் பங்கு பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீ அதிலிருந்து விலகாதபடிக்கு அல்லது அதில் பங்கு பெற வாய்ப்பை இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எப்படி உனக்கு வாய்ப்பு இழந்து போகும் என்றால், பை ஹார்டனிங் யுவர் ஹார்ட். உன்னுடைய இருதயம் எப்படி கடினமாகும்? பாவத்தினுடைய வஞ்சனை. ரோமர் 2:4-5. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. பவுல் எழுதுறாரு, கடவுள் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிற வாய்ப்புகள் எல்லாமே அவருடைய தேவ தயவு. முதலாவது, அந்த தேவ தயவு என்ன பண்ணுதுன்னா, நீ குணப்பட வேண்டும். God wants you to be healed from what? கல்லாய் போன உன் இருதயம், கடினமாய் போன உன் இருதயம், அல்லது வளையாமல் இருக்கிறதான உன் கழுத்து, அல்லது கல்லா போன உன் நெற்றி. அப்போ நம்மளுடைய இருதயம் கல்லாயிடுச்சு என்றால் என்ன அர்த்தம்? we are sick spiritually. அப்ப சிக்கா இருக்கிற அந்த ஹார்ட் குணமாகணும். அதான் அவர் சொல்றாரு, உன் இருதயம் குணப்படும்படி, உன் இருதயம் குணப்பட வேண்டும். கல் சதையாய் மாறணும். சதையா மாறினாதான் ரெஸ்பான்சிவ். பாறைக்குள் நீ தண்ணி ஊற்ற முடியுமா? பாறைக்குள் முடியாது, நீ ஊற்ற முடியாது. the same way உன் இருதயம் கல்லா இருந்தால் அதன் வழியே உனக்கு என்ன நன்மை இருக்குது? ஒன்றும் இல்லை. ஆனா உன் இருதயம் குணப்பட்டால், when it become normal heart as we have at the moment, குணப்பட்டால் you have a life. ஆகவே அவர் சொல்றாரு, கடவுள் உன் மீது தயவு காட்டுகிறார். எதற்கு என்றால் நீ குணப்பட வேண்டும். இதிலிருந்து, உன் மன கடினத்திலிருந்து, குணமாகாமல் கல்லா இருக்கிற உன் இருதயத்திலிருந்து நீ குணமாக வேண்டும் என்பது கடவுளுடைய வாஞ்சை. ஆகவே தான் அவர் உன் மீது தயவு காட்டுகிறார், பொறுமை காட்டுகிறார், நீடிய சாந்தம் காட்டுகிறார். இவைகளை நீ புரிந்து கொள்ளாமல், இவைகளை நீ புறம் தள்ளி, நீ கடின உள்ள இருதயம் உள்ளவனாயும் குணப்படாத இருதயம் உள்ளவனாயுமே இருந்தால் நீயாகவே உன் மீது கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாய் கடவுளுடைய நாளுக்கென்று என்று எழுதுகிறார். Ophni and Phinehas and Eli, they not listen, and also Israel people not listen. But Baal is in our court now. இன்றைக்கு செய்தி நமக்கு, இருதயம் கடினப்படாமல் இருங்க. காரணம், உன் அழைப்பை நீ இழந்து விடுவாய் என்று சொல்லி இன்றைக்கு நம்மை எச்சரிக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, when God gives you or when God speaks you, when you read or when you hear any correction, any criticism, anything which is contrary to God's will, anything which is contrary to God's will, take heed. அதை கேட்டு கவனித்து புரிந்து கொண்டு செயல்படுத்து. அப்படி செய்வதன் வழியாக நீ பரம அழைப்பில் பங்கு பெற முடியும். அதை செய்வதற்கு இன்று என்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும்
ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். இப்போ உங்க இருதயம் கடினமாய் ஆயிடாம இருக்கிறதுக்கும் பரம அழைப்பில் நீங்கள் பங்கு பெறுவதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தினசரி, first of all தினசரி, and also today, that தினசரி starts எப்பவுமே today. இன்றைக்கு புத்தி சொல்லுங்கள். நாம் ஏன் சபையாய் கூடி வர வேண்டும்? as a body of Christ or as a church நாம் ஏன் கூடி வர வேண்டும் என்றால் the major thing was to encourage each other. ஒவ்வொருவரையும் நாம் என்கரேஜ் பண்ண, உற்சாகப்படுத்த, ஒருவரை ஒருவர் தட்டி கொடுத்து, come on little more, yeah you are doing good actually, இன்னும் கொஞ்சம் ஏறுங்க அந்த மலையில. எந்த மலையில? பரம அழைப்பில் பங்கு பெறுவதற்கு நீ ஒரு மலை ஏறிட்டு இருக்கிற. to achieve your final goal you are started climbing a big mountain. good, you are doing good actually. நீ ஸ்டாக் ஆயிரல, அல்லது நீ சரி கீழே அப்படியே வலிக்கின்னு போயிரல, நீ நடந்து வர. இட்ஸ் ஓகே, குட், இன்னும் கொஞ்சம் வாங்க, come on look at that, our goal is there in the eyes என்று சொல்லி ஒருவரை ஒருவர் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி அவசியம் ஏற்படுகிற போதெல்லாம் புத்தி சொல்லி கண்டித்து கொண்டு வருவதற்கு தான் சபை. ஆகவே தான் அவர் சொல்றாரு, இன்று புத்தி சொல்லி. நீ ரோட்ல போய் நின்று யாருக்கு புத்தி சொல்ல முடியாது. you cannot, but you can encourage them in the church. you can build them in the church. you can lift them up. யாராவது ஒரு விழுந்து விட்டால் அவர்களை நீங்கள் தூக்கி எடுக்கலாம். யாராவது சோர்ந்து படுத்துட்டாங்களா, you can encourage them. எப்படி? இந்த அதிகாரத்தினுடைய கான்டெஸ்ட் படி, இந்த அதிகாரத்தினுடைய கான்டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, கன்சிடர் ஜீசஸ், கன்சிடர் ஜீசஸ். இயேசுவை பார். இயேசுவை ஏன் பார்க்க வேண்டும்? இயேசு என்னை போலவே மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்தவர் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார். அவருடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்தவில்லை, அவருடைய கழுத்தை அவர் கடினப்படுத்தவில்லை, அவருடைய நெற்றியை கடினப்படுத்தவில்லை. He lived a beautiful life and he forgives my sin. Not only he forgives my sin, he changed my life. என் வாழ்க்கையை மாற்றி விட்டார், என் குடும்ப வாழ்க்கையை மாற்றி விட்டார். என் இருதயத்தில், என் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுத்தார். He filled me with joy so that I can able to rejoice in every situation. So consider Jesus. இயேசுவை பார், look at him என்று சொல்லி நாள்தோறும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த, கட்டி எழுப்ப, தூக்கிவிட சபைக்கு வருகிறோம். ஆகவே தான் சபையிலே இயேசுவை காட்டுகிறோம். இயேசு காட்டப்படுகிறார் வசனத்திலே. இயேசுவின் வாழ்க்கை தியானிக்கப்படுகிறது. இயேசுவின் வழிகள் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. இயேசுவின் வார்த்தைகள் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. How many of you believe this one? Church encourages you. A church builds you up. A church helps you to climb. யாரெல்லாம் அதை பிலீவ் பண்றாங்களோ அவங்க சர்ச்சுக்கு போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. They wanted to be in the church. They wanted to be in the church because church encourages them. அதாவது நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், நல்ல தகன்னு எரிந்து கொண்டு இருக்கிற நெருப்புக்கு நடுவில் நல்ல நமுத்து போன, தண்ணியில் ஊறி நமுத்து போன ஒரு கட்டை எடுத்து நீங்கள் போட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அந்த கட்டை எரிஞ்சு அதுவும் அந்த நெருப்பாக மாறிடும். காரணம், சுற்றி இருக்கிற எல்லா நெருப்பும் அதுவும் பயங்கர தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால இதில் இருக்கிற ஈரத்தை சீக்கிரமாக அது உள்வுறிஞ்சி அதனுடைய வெப்பத்தை சீக்கிரமாக இதற்கு கடத்தி இதை நெருப்பாக்கிடும். ஆனால் அப்படி நல்ல தகன்னு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு ஃபர்னஸ்குள்ள இருந்து ஒரு கட்டையை நீங்கள் எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக அது அந்த வெப்பத்தை இழந்து, அனலை இழந்து, புகை வர ஆரம்பித்து கடைசியாக அது நெருப்பிலிருந்து வெளியே போயிடும். அது ஒரு கட்டையாக மாறிடும், ஆனால் நெருப்பாக இருக்காது. ஆகவே நெருப்புக்குள்
இருந்து எடுக்கிற நெருப்பே தொடர்ந்து நெருப்பா இருக்காது. ஆனா நெருப்புக்குள் போகிற தண்ணீரில் ஊறி இருந்தால் கூட அல்லது பச்சையா இருக்கிற கட்டையா இருந்தா கூட நெருப்பாய் மாறிவிடும். ஆகவே தான் we need to be in the church. We need to be inside the church to encourage and to build up and to lift up. இதைதான் வேதம் நமக்கு அழுத்தமாக சொல்லுகிறது. எச்சரிக்கையாயிருங்கள், உங்கள் இருதயம் கடினமாய் போய்விடும். எப்படி? பாவம் உங்களை வஞ்சிக்கும். அந்த பாவம் உங்கள் இருதயங்களை வழுவி போக செய்யும். இருதயம் வழுவி போனால், பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? கடவுள் உங்கள் மீது கோபப்படுவார்கள். கடவுள் கோபப்பட்டால் என்ன நடக்கும்? அவர்கள் கடவுளுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாமல் கடவுள் ஆணையிட்டார் அல்லவா? நீங்களும் உங்களுடைய அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாமல் போய்விடும். பாவம் உங்களை வஞ்சித்து உங்கள் இருதயம் கடினமாய் மாறி நீங்கள் கடவுளுடைய வழிகளை விட்டு விலகுகிற போது என்று சொல்லி இதை எச்சரிக்கிறார். எச்சரித்த இந்த எச்சரிப்பை இன்றைக்கு நாம் கேட்டோம். பிரியமானவர்களே, take this word to your heart. உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். Any brother or any sister, whoever you meet in the name of Christ, அவர்களை உற்சாகப்படுத்து. Encourage them. Build them. சோர்ந்து போயிருக்கிற ஒரு சகோதரரை பார்க்கிறீர்களா? ஒரு குடும்பத்தை பார்க்கிறீங்களா? அல்லது விழுந்து போயிருக்கிற ஒரு குடும்பத்தை பார்க்கிறீங்களா? Build them. Encourage them. Encourage them. புத்தி சொல்லுங்கள். அதான் வேதம் அதான் சொல்லுது, புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்கு ஒருவர் தினசரி புத்தி சொல்லுங்கள். காரணம், you got today. உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது, இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே புத்தி சொல்லுங்கள். இப்படி புத்தி சொல்லுகிற, புத்தி சொல்லப்படுகிற புத்திகளை ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. ஆனால் சொல்லப்படுகிற புத்திமதிகளை, அதாவது வேத வசனங்களில் சொல்லப்படுகிறவைகளை கேட்க விரும்பாத மக்கள் சடுதியில் நாசமடைந்து விடுகிறார்கள். சகாயம் பெற்றுக்கொள்வதற்கான வழி எச்சரிப்புகளை உள்வாங்கிக் கொள்வது, கட்டி எழுப்பப்படுவதற்கு வழி அதன்படி செயல்படுவது, இலக்கை அடைவதற்கான வழி சகாயம் பெற்றுக்கொள்வது என்று சொல்லி கடவுள் இந்த பகுதிகளிலே நம்மோடு இடைப்பட்டு நமக்கு காரியங்களை கற்றுத்தருகிறார். இதை கேட்கிற நீங்கள் இதை உங்கள் இருதயங்களில் பதித்துக் கொண்டு, உங்கள் இருதயம் ஒரு நாளும் கடினமாய் போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து, பாவத்தின் வஞ்சனையை உணர்ந்து, பாவம் என்பது என்ன என்று இனம் கண்டு அவைகளிலிருந்து விலகி தொடர்ச்சியாய் நீங்கள் சபையில் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி வாழ்கிற போது we will reach our destination. Take this word. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.